டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட், MIT குரோம்பேட் தான் டாக்டர் அப்துல் கலாம் படித்த இன்ஸ்டிடியூட். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வராரு. என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத வரும்போது அவர் சொன்னார், அவருடைய உரையாடலில் சொன்னார், அவர் எப்படி இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறார். தலையில் எண்ணெய் வைக்கிற பழக்கமே கிடையாது. இப்போ நல்ல ஒரு செம்பட்ட தலையோட, கசங்கின சட்டையோட, செருப்பு போட்டுட்டு அந்த கூட்டத்தில் தனியாக தெரிஞ்ச ஒரு நாட்டுப்புறத்தானா நான் இருந்தேன். பயங்கரமான நெருக்கடியில் இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அது ஒரு அர்பன் எலைட் இருக்கக்கூடிய நிறைய நகர்ப்புறத்துலேருந்து வந்த பிள்ளைகள், நல்ல பள்ளிகள்லேருந்து படித்து வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் வச்சுட்டு அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். கல்லூரிக்கு எக்ஸாம் எழுத வராரு. அப்போ அவரோட சீனியர் சொல்லியிருக்காரு, நீ இதெல்லாம் பார்க்காத, உனக்கு நல்ல அறிவு இருக்குது, நீ கட்டாயமாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட முடியும், அப்படியே நேராக ஹாலுக்கு போ, எழுதிட்டு வந்துருனாரு. அதே போல் இவர் கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் பார்க்கல, பார்த்தா நம்ம எங்கே கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிடுமோன்னு எதையும் பார்க்காம நேராக போனார், எழுதிட்டார், வந்துட்டார். அப்புறம் ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு இரவு உணவு முடிச்சுட்டு அந்த லாந்தர் லைட் இருக்கும், உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, அதாவது அப்போ மின் வசதிலாம் இல்லை, அதனால் லாந்தர் லைட்டை அணைச்சிட்டு படுக்க போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தம்பி உனக்கு ஒரு கடுதாசி வந்துச்சு, அந்த கூரையில் சொருகி வச்சுருக்கேன், அதை எடுத்து பாரு அப்படின்றாங்க. MITக்கான அட்மிஷன் கார்டு. எங்கே தொடங்குறாரு, ஒரு குடிசை வீட்டு, இதெல்லாம் தாண்டி வராரு, MITக்கு வந்துட்டார். அதுக்கு பிறகு ஜெர்மனுக்கு போகிறாரு. அது நீண்ட பயணம், ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். ஜெர்மனியில் ட்ரைனிங் ஆகுது, BMWலேருந்து ஆஃபர் வருது, உலகின் ஆகச்சிறந்த கார் கம்பெனி எல்லாத்துலேருந்து அவருக்கு ஆஃபர் வருது. அந்த ஆஃபர்லாம் எடுத்துக்கல, திரும்ப இங்கே வந்துட்டார். இப்போ மஹிந்திரா அண்ட் மஹிந்திரனுடைய டாப் பொசிஷனில் இருக்கிறாரு. ஏன் இப்படிலாம் போகல அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட. நல்ல ஆஃபர்லாம் வந்திருக்கே சார், உலகத்தரமான கம்பெனியில் வந்திருக்குது, பெரிய சம்பளத்தில் வந்திருக்குது, கிட்டத்தட்ட இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்க முடியும், போயிருக்கலாமே அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, என்னை படிக்க வைத்தது இந்த தமிழ் சமூகம், நான் இங்கே தான் படித்தேன், அரசு பள்ளியில் தான் படித்தேன், நான் மீண்டும் வந்து இந்திய பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், இந்த சமூகத்திற்கான கான்ட்ரிபியூஷனாக இருக்கணும், அதனால் நான் இந்தியா விட்டு தாண்டலை, இங்கேயே இருக்கேன் அப்படின்னாரு. அறம் சார்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே, வெறும் அறிவு பத்தாது, அறம் சார்ந்த ஒருத்தனாக இருந்தால் என்ன நடக்கும் சமூகத்தில் அப்படிங்கிறதுக்கு. இந்த வேலுசாமி தான் இப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா, அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போயிருந்தேன். டெக்னாலஜி ஹெட் ஒருத்தர் இருக்கார், இவருக்கு அடுத்த இடத்துல ஒரு லெஃப்ட் ரைட் இருப்பாங்க இல்லையா, நமக்கு ஒரு இப்போ மாவட்ட ஆட்சியர் இங்கே இருக்காருன்னா அவருடைய வெற்றி எல்லாமே அவர் ஒருத்தரே போய் எல்லா இடத்தையும் நிற்க முடியாது, ஒரு 4 பேர் சிறந்த ஆளுமைகளாக வச்சுருப்பார். அப்படி அவருக்கு 2 பேர் இருந்தாங்க. ராஜகுமார்னு ஒருத்தர். அவர்கிட்ட கேட்ட, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அழகான டிசைன், ஏன்னா இந்த 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 கார் வந்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய சென்சேஷனாக இருக்குது, வேர்ல்டு வைடு வந்து அப்படி ஒரு டிசைன், அது டெஸ்லாலாம் பார்க்குறாங்க, அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துருக்காங்க. அப்போ இயல்பில் நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும், இவங்கெல்லாம் பயங்கரமாக படிச்சிருப்பாங்க, IITலேருந்து வேறு ஏதாவது குளோபல் இன்ஸ்டியூட்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்கன்ட்டு அந்த ராஜகுமார்கிட்ட கேட்டேன், இங்கேங்க என்ன படிச்சிங்கன்னு. அவர் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரியில் இயற்பியல் படித்தேங்க அப்படின்னாரு. அங்கேருந்து நேராக குரோம்பேட்டுக்கு வந்திருக்காரு, அவரும் அதே பாதை தான். இன்னொருத்தர் நந்தகுமார்னு